Hello folks, RStudio Data Visualization Seriesல அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ குரூப்டு பாக்ஸ் பிளாட். ஸோ ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் பிளாட் எப்படி வரைகிறதுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம குரூப்டு பாக்ஸ் பிளாட் எப்படி RStudioவில் வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய டேட்டா செட் பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு அண்டு ரூட்டோட ஹைட் எடுத்துருக்கோம். மொத்தம் 7 ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு பிளான்ட்லேயும் பிளான்ட்டோட க்ரோத் எவ்வளோ இருக்குது, அதனோட ரூட்டோட க்ரோத் எவ்வளோ இருக்குங்கிறத எடுத்துருக்கோம். அந்த டேட்டாவை வச்சு இப்போ ஒரு குரூப்டு பாக்ஸ் பிளாட். ஸோ பிளான்ட்டோட ஹைட்டு பிளான்ட்டோட ரூட்டோட ஹைட் சேர்ந்து ஒரு குரூப் ஏ, அடுத்த குரூப் பி, அந்த மாதிரி மொத்தம் 7 குரூப்பில் வந்து பிளான்ட்டோட ரூட் அண்டு ஹைட்டை வச்சு இந்த குரூப்டு பாக்ஸ் பிளாட்டை வரையலாம். ஸோ நம்ம இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஸோ இது இந்த கிராஃப் மாடல். ஸோ வெரைட்டி வந்து 7 பிளான்ட்டு அண்டு அதனோட ஹைட்டு. ஸோ இது ரூட் அண்டு பிளான்ட்டோட ஹைட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் இந்த கிராஃபை வரைய போகிறோம். ஸோ இப்போ RStudioவில் இந்த கிராஃப் எப்படி வரையுதுங்கிறது பார்க்கலாம். இதுக்காக நம்ம GG பிளாட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைப்ரரி பேக்கேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், இல்லை நம்ம வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அது சம்மந்தமான நிறைய தகவல்கள் அதில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ GG பிளாட்டை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் இப்போ ரீஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கமாண்ட் இன்ஸ்டால் பேக்கேஜஸ் GG பிளாட். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எஸ் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டேன். ஸோ ரீஸ்டார்டிங் ஆகி இப்போ நமக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிடுது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக இந்த பிளாட்டை வந்து லைப்ரரி பேக்கேஜஸை ஆக்டிவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லைப்ரரி GG பிளாட் 2. ஸோ இப்போ லைப்ரரி பேக்கேஜஸை ஆக்டிவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஒரு பிளான்ட்டோட ஹைட் அண்ட் ரூட் ஹைட்டை வந்து டேட்டா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மட் ஃபைலாக வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட்டில் டெக்ஸ்ட் பேஸ். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்துக்கிட்டோம், ஓப்பன். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், நீங்கள் இம்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை வியூ பண்ணுறதுக்கு தான் நம்ம டேட்டா வந்து மேலே வியூவாக காட்டுது. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து டேட்டாவை செக் பண்ணிடலாம், ஸோ கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளான்ட்டு டேட்டாங்கிற டேட்டா வந்து டேட்டான்னு ஃபைலாக மாற்ற போகிறோம். ஸோ டேட்டா நேமில் கொடுக்க போகிறோம். அதை ஆப்ரேஷன் அசைன்மெண்ட் பிளான்ட் டேட்டா, நம்ம ஃபைலோட பேர் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஸோ இப்போ நம்ம பிளான்ட் டேட்டாங்கிற நம்ம ஃபைலோட நேம் வந்து டேட்டான்னு மாற்றிருக்கோம். இது வந்து RStudioவுக்கு மட்டும்தான். நம்ம ஃபைலோட நேம் அதே தான். ஸோ இப்போ ஹெட்டு டேட்டா. ஸோ இப்போ நம்ம ஃபைலோட நேம் மாறிடுச்சு. இப்போ எடுத்துருக்கூடிய ஃபைல், அதாவது டேட்டாஸை வந்து ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம 2 டேட்டா எடுத்திருக்கோம். ஒன்று வெரைட்டியில் 7 டைப் ஆஃப் பிளான்ஸ் எடுத்திருக்கோம். இன்னொன்று பிளான்ட்டோட ஹைட் அண்ட் ரூட்டை வந்து ஃபேக்டராக மாற்றணும். ஃபேக்டராக மாற்றக்கூடிய பட்சத்தில் தான் நம்ம பிளாட் வரைய முடியும். ஸோ அதுக்காக டேட்டா $, வெரைட்டி, ஆப்ரேஷன் அசைன்மெண்ட், ஃபேக்டர். ஃபேக்டர் ஷிஃப்ட் என்டர் கொடுங்க. இப்போது டேட்டா $, வெரைட்டி, கமா, ஷிஃப்ட் என்டர், லெவல்ஸ். இப்போது சி ஓப்பன் த ப்ராக்கெட். இப்போ நம்ம 7 ட்ரீட்மெண்ட்டுக்கான, அதாவது வெரைட்டிக்கான நேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் அப்பாசிட்டர் ஏ, கமா டபுள் அப்பாசிட்டர் பி, கமா டபுள் அப்பாசிட்டர் சி, கமா D E
F G. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வச்சு என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ இந்த வெரைட்டி வந்து ஃபேக்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அடுத்து பிளான்ட்டோட ஹைட்டை நான் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சேம் கமாண்ட் டேட்டா $simple treat operators assignment factor shift enter data $treat comma shift enter. So level or C open the bracket. இப்போ டபுள் அப்பாசிட்டர் பிளான்ட்டோட ஹைட் கமா டபுள் அப்பாசிட்டர் ரூட்டோட ஹைட். ஸோ இப்போ என்ட்ரு கொடுங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே ஃபேக்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம ஒரு குரூப் பாக்ஸ் பிளாட் வரைகிறதுக்கான கமாண்ட்ஸ் என்ட்ரி பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய கமாண்டாக வரும். ஸோ அதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்துக்கிட்டே வாங்க. P ஆப்ரேஷன் அசைன்மெண்ட் ggplot2. ஓகே, ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க. டேட்டா கம்மா shift enter SS shift enter XH ல variety shift enter YX ல height கம்மா கொடுத்துக்கோங்க. இப்போ shift enter fill is equal to treat. ஓகே, இப்போ டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆஃப்டர் வந்து ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க. இப்போ பாக்ஸ் பிளாட்டோட லென்த் அண்ட் வித்துக்காக பாக்ஸ் பிளாட் ஷிஃப்ட் என்டர் வித் is equal to 0.95 comma shift enter position loop 1 comma shift enter line width is equal to 0.8. ஸோ உங்கள் கம்மா லாஸ்ட்டாக கொடுக்காதீங்க. இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆஃப்டர் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் என்ட்ரு கொடுங்க. இப்போது அதனோட கலர் ஃபில் பண்ண போகிறோம், அதாவது பாக்ஸ் பிளாட்டோட கலர். ஸோ ஸ்கேல் _fill manual shift enter கொடுங்க. values C open the bracket shift enter plant height இப்போ கலர் கொடுக்க போகிறோம் as 00A651. இதுக்கு க்ரீன் கலர் கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக ரூட் ஹைட்டுக்கு வந்து as D55E00. ஸோ ஆரஞ்சு கலர். இங்கே கம்மா கொடுக்காதீங்க. சிங்கிள் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆஃப்டர்
கமா கொடுங்க. இப்போ ஷிஃப்ட் என்டர். அடுத்து நேம், அதுக்கு நேம் வந்து ட்ரீட்னு வைக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ், லாஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கிட்ட ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஷிஃப்ட் என்டர். அடுத்ததாக வந்து நம்ம கிராஃபோட டைட்டில், அதாவது பிளாட்டோட டைட்டில். ஸோ லேவ்ஸ், ஷிஃப்ட் என்டர், டைட்டில். So comma, shift enter, x is equal to double opposite variety, comma, shift enter, y is equal to height, unit வந்து centimeter. ஸோ இப்போ லாஸ்ட் ப்ராக்கெட்டுக்கிட்ட ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் என்டர் கொடுங்க. அடுத்து பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தீம் BW, base size 15, ப்ளஸ் சிம்பிள், ஷிஃப்ட் என்டர், தீம், shift enter, legend positions. Legend position, C, open the bracket, 0.15 comma 0.85. So comma, shift enter, legend background, legend background, element text, element rest. Okay, shift enter, fill white, ஓகே, கமா, ஷிஃப்ட் என்டர், கலர் வந்து பார்டர் கலர் பிளாக், பிளாக். ஸோ இப்போ சிங்கிள் க்ரோஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆஃப்டர் கமா, ஷிஃப்ட் என்டர், லெஜண்ட் டைட்டில், legend title, element text, select, shift enter, face, bold, comma, shift enter, size 12. ஸோ இப்போ கம்மா கொடுங்க, ஷிஃப்ட் என்டர். அடுத்ததாக legend dot text, element text, shift enter, size 11. ஸோ சிங்கிள் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் கமா,
shift enter, plat, title, element text, adjust 0.5, comma, face, bold, comma, shift enter, size 16. இப்போ single close bracket க்கு after ஒரு comma கொடுங்க, shift enter, access title, element text, shift enter, face, bold, comma, shift enter, size 15. ஸோ க்ளோஸ் சிங்கிள் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் காமா, மாடி ஒரு shift enter கொடுங்க, access dot text, element text, shift enter, color black, comma, shift enter, size 12. ஸோ சிங்கிள் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் கமா கொடுங்க, shift enter கொடுங்க, பேனல் டாட் கிரிட். இப்போ எலிமெண்ட் பிளாக், ஓகே கொடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்க கிராஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வியூ பண்ணுறதுக்கு பிரிண்ட் பி என்ட்ரு கொடுங்க. ஸோ சின்ன எரர் வந்திருக்கு, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன எரர்னா ட்ரீட்டுங்கிற ஒரு காலத்தில் எரர் பண்ணியிருக்கோம். அது எங்கன்னா ஸோ இங்கே ஜிஜி பிளாட் ஸ்டார்டிங்லேயே ட்ரீட் இந்த இடத்துல வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கணும். ஸோ ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டோம். ஸோ இதே கமாண்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அடிக்காமல் உங்கள் நேவிகேஷன் அப்பி யூஸ் பண்ணிங்கன்னா 2 டைம் யூஸ் பண்ணும் பொழுது, முதல்ல யூஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கமாண்டும், 2வது டைம் கண்டினியூவாக டைப் பண்ணும் பொழுது நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண கமாண்டும் வரும். ஸோ இப்போ அங்கே போயிட்டு இந்த கமாண்டை எடிட் பண்ணலாம். கேபிட்டல் டி கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ட்ரு கொடுங்க. இப்போ பிரிண்ட் பி, மறுபடியும் இன்னொரு எரர் வந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபெல் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறுபடியும் பார்க்கலாம். இந்த இடத்துல ட்ரைட் பல்ல ட்ரீட்னு நாம் கொடுத்துட்டோம். ஸோ மறுபடியும் நேவிகேஷன் அப் கீ கொடுங்க, டபுள் டைம் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து எடிட் பண்ணிடலாம். TRAIT. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ட்ரு கொடுங்க. இப்போ பிரிண்ட் பி. ஸோ இப்போ நம்ம குரூப் பிளாட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த அதே பிளாட்டு. வெரைட்டி வந்து ABCDEFG வரைக்கும் 7 டைப் ஆஃப் பிளான்ட்டு. அதில் வந்து பிளான்ட்டோட ஹைட் வந்து க்ரீனாகவும் ரூட் வந்து ஆரஞ்சு கலர்லேயே கொடுத்துருக்கோம். YXஸில் பிளான்ட்டோட அண்ட் ரூட்டோட ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ டைட்டில் கம்பேரிசன் ஆஃப் பிளான்ட் ஹைட் அண்டு ரூட் எமாங் வெரைட்டிஸ். ஸோ இதுதான் ஒரு குரூப் பாக்ஸ் பிளாட் வரையக்கூடிய மெத்தடு ஆர் ப்ரோக்ராமிங்கில்.
இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ஒரு வெப் ஆர்டிக்கலில் டீட்டெயிலோட எக்ஸ்ப்ளனேஷனோட அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த ஃபுல் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெப்சைட்லேயே பார்த்து நீங்கள் ஒன்று ஒன்றா தெரிஞ்சு உங்கள் டேட்டா வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வச்சு ஏதோ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி பாருங்கள், குரூப் பிளாட்டு. அதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.